அஸ்ஸலாமு அலைக்கும். கொஞ்சம் காலையில லேட்டா எந்திரிச்சிட்டா கூட கடகடன்னு செய்ற மாரி ஈஸியான லஞ்ச் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சில குழந்தைங்க காய்கறிய தனியா எடுத்து வைப்பாங்க. இந்த காய்கறிய கூட ரொம்ப விரும்பி ஃபேவரட்டான சாப்பாடா ஆகிரும். இந்த லஞ்ச நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து எங்க வீட்ல வாரத்துல ஒரு 2 நாளாவது செஞ்சுருவோம். இதுக்கு 3 கேரட் எடுத்திருக்கிறேன். ஒரு 2 பேர் சாப்பிடுற அளவுக்கு இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். 2 கிட்ஸுக்காக நான் செய்றேன். என் பசங்க 2 பேருக்குமே. இத வந்து கட் பண்ணி போடுறத விட இந்த மாரி சீவி போட்டோம் அப்படின்னா, அவங்க தனித்தனியா எடுத்து வைக்க மாட்டாங்க. அந்த சாதமுமே நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இப்ப கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு, நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம துருவி வச்சிருந்த கேரட்ட சேர்த்துக்கலாம். இதுலயே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அதில் புரோட்டீன், ஃபைபர் எல்லாமே ரிச்சா இருக்கிற மாரி தான் நம்ம குடுக்கணும். அந்த மாரி ரெசிபிய தான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில பார்த்தீங்கன்னா, கேரட்ல ஃபைபர் அதிகமா இருக்கு. அதனால அந்த தோலெல்லாம் சீவாம நம்ம வந்து அந்த தோலெல்லாம் கடினமா இருக்கும்னு சில பேர் சீவிட்டு, அதுக்கு உள்ள இருக்கிறத மட்டும் தான் கட் பண்ணுவாங்க. அந்த மாரி இல்லாம தோலோடவே வந்து நீங்க இந்த மாரி சீவலாம். கட் பண்றா இருந்தா கூட நம்ம வந்து அந்த தோல சீவிக்கிட்டு இருக்கலாம். இந்த மாரி எல்லாத்தையும் துருவி போடுறனால, இந்த தோலெல்லாம் சீவாமயே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதில கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி நல்லா சாஃப்ட் ஆயிரும். ரொம்ப வந்து வேகணும்னு தேவையில்ல. லைட்டா அந்த கிறிஸ்ப்னஸ் இருந்தா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சத்தும் போகாது. இந்த மாரி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு பின்னாடி இதில 2 முட்டை எடுத்துக்கிறேன். நான் 2 பேருக்கு செய்றனால 2 முட்டை எடுத்துருக்கேன். இன்னும் டேஸ்ட்டு நல்லா வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில இன்னும் கூட நீங்க முட்டை சேர்த்துக்கலாம். என் பசங்க ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, தனியா வந்து முட்டை அலோடு இல்ல. அதனால இந்த மாரி சாதத்திலேயே நான் மிக்ஸ் பண்ணி குடுத்துருவேன். இந்த மாரி காயிலயோ, சாதத்திலயோ. இந்த முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அப்படியே வந்து நம்ம மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம சாப்பாடுல மிளகுத்தூள், மஞ்சள் தூள் அடிக்கடி குழந்தைங்களுக்கு நிறைய சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். அதனால பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு அந்த மிளகுத்தூள சேர்க்க முடியுமோ சேருங்க. நம்ம மிளகாய் தூள விட மிளகுத்தூள் வந்து ரொம்பவே நல்லது. அதனால காரத்துக்கு மிளகுத்தூள் வந்து அதிகமா சேருங்க. இந்த மிளகுத்தூள் சேர்க்கும்போது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இந்த மாரி முட்டை, கேரட் எல்லாம் நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆனதுக்கு பின்னாடி கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. அந்த சாதத்தையும் சரி, அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கேரட்டையும் சரி. நல்லா ஆறுனதுக்கு பின்னாடி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, நல்லா உதிரி உதிரியா வரும். இது வந்து சைடிஷ் தேவையில்ல. தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா, அப்பளம், அதுக்கப்புறம் முட்டை இந்த மாரி ஏதாவது தனியா உருளைக்கிழங்கு இந்த மாரி எல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ஒரு 10 நிமிஷத்துல செய்ற ரெசிபி தான். அவ்வளோதான். ரொம்ப குயிக்காவே வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரெசிபிய பார்க்கலாம். நெல்லிக்காயில எவ்வளோ சத்து இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அத வந்து குழந்தைகளுக்கே தெரியாம அவங்கள வந்து சாப்பிட வைக்கிறதுக்கு இதுதான் சாதத்துல சேர்க்கிறது தான் பெஸ்ட்டான ஒரு ஐடியா. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு செய்றனால நான் ஒரு 4 நெல்லிக்காவ எடுத்திருக்கிறேன். இந்த மாரி கட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸி ஜார்ல அரைச்சிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கெட்டியா ஜூஸ பிழிஞ்சுக்கலாம். இந்த சாதம் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, இது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். நம்ம லெமன் சாதம்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாரி ஒரு டேஸ்ட்ல தான் இருக்கும். வேற நம்ம நெல்லிக்காய் சேர்த்துருக்கோம்னு சொன்னா தான் தெரியும். மத்தபடி வந்து பெருசா தெரியாது. இத வந்து தண்ணி ஜூஸ் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கெட்டியா பார்த்து எடுத்துக்கங்க. 2 தடவ வந்து ஜூஸ் எடுங்க. அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஜூஸ நல்லா புழிஞ்சிருங்க. அந்த ஜூஸ்ல வந்து அந்த சத்து ஃபுல்லாமே இறங்கணும். அந்த மாரி நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. 2 பேர் சாப்பிட்ற அளவுனா பார்த்தீங்கன்னா, 4 நெல்லிக்காய் வந்து கரெக்ட்டா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவே நல்ல புளிப்பா வரும். நீங்க வந்து கொஞ்சம் வந்து இத விட கம்மியா சேர்க்கிறா இருந்தாலும் சேர்க்கலாம். இந்த அளவுக்கு புளிப்பு இருந்தா டேஸ்ட்டா இருக்குன்றனால நான் வந்து இந்த மாரி செஞ்சுருக்கேன். இப்போ ஜூஸ் நல்லா கெட்டியா எடுத்தாச்சு. இப்போ நம்ம சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில அதே மாரி எண்ணெய், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், கடலப்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில முந்திரி, அதுக்கப்புறம் நெடக்கடலை இதெல்லாம் வந்து உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கலாம். நான் சிம்பிளா செய்றது எப்படின்னு காமிச்சிருக்கேன். இதில ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த ஜூஸ் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? அந்த நெல்லிக்காய் ஜூஸை சேர்த்துட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்து, நல்லா கெட்டி ஆகுற வரை நம்ம கொதிக்க விடலாம். இதிலேயே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமா தான் தண்ணி எடுத்து ஜூஸ் போட்டுருக்கோம்னால, சீக்கிரமே வந்து அது வந்து நல்லா வந்து இந்த மாரி திக்காகிரும். நல்லா மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில வச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு 2 நிமிஷத்துல இந்த மாரி திக்காயிரும். அதுக்கப்புறம் இதுவும் நல்லா ஆறுனதுக்கு பின்னாடி, நல்லா ஆறுன சாதத்த சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிற வேண்டியது தான். இந்த சாதம்லாம் நீங்க ஒரு தடவ செஞ்சு குடுத்தீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து பசங்க அவங்களாவே கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. இந்த சாதம் செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். நம்ம கடகடன்னு செஞ்சிரலாம். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. வதக்குறது, அரைக்கிறது இந்த மாரி எல்லாம் வேலை இல்ல. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இந்த நெல்லிக்காய் சாதம் வைக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு, வாழைக்காய் சிப்ஸ் இந்த மாரி இருந்துச்சுன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு காய்கறியா குடுங்க. ஏன்னா, ஃபைபர் வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ்லயே சேர்த்தாச்சு. நம்ம வந்து அந்த நம்மளுக்கு வந்து அந்த புரோட்டீனுக்காக பார்த்தீங்கன்னா, முட்டை இந்த மாரி ஏதாவது ஒண்ணு வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு பேலன்ஸ்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஃபைபர் வந்து நம்ம ஜூஸ் எடுக்கிறனால சுத்தமா இல்லாம இருக்காது. கொஞ்சம் வந்து அதில ஃபைபர் இருக்கும். அதுவும் நெல்லிக்காய் ஜூஸ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, சாறு எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லதுன்னு தான் டாக்டரே சொல்றாங்க.
இப்போ நெக்ஸ்ட்டு ரெசிபி வந்து கருவேப்பிலை சாதம். கருவேப்பிலை நம்ம சாதத்தில் போடும்போது தனித்தனியாக எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி எடுத்து வைக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான சாதத்தில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். சாதத்தில் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். கருவேப்பிலையை நம்ம இதில் அரைச்சிட்டு சேர்க்குறதுனால தனியாக எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இதுவுமே பார்த்திங்கன்னா குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே பிடிக்கும். இதில் எந்த அளவுக்கு கருவேப்பிலை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்குறேன். கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் இதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு கண்டிப்பாக கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சத்து இருக்குது. கண்டிப்பாக அந்த சத்தெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வாரத்தில் 2 தடவையாவது இதை செஞ்சுருவீங்க. நம்ம உரிச்சு வச்சுருந்த கருவேப்பிலையில் 2 வரமிளகாயும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கிறேன். ரொம்ப பேஸ்ட்டாக அரையணும்னு இல்லை, இந்த மாதிரி கொரகொரப்பாக இருந்தாலுமே ஓகே தான். அதுக்கப்புறம் கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டேன். கடலைப்பருப்பு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருக்கும் அங்கங்கே கடிப்படும் போது. அதனால் இதுலேயுமே நடக்கடலை, முந்திரி இது கூட சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கருவேப்பிலை வரமிளகாய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் 1, 2 தான் அரைச்சிருக்கிறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும், 1/2 லெமனும் புழிஞ்சுக்கிறேன். இதிலே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ஆறுனதுக்கு பின்னாடி நல்லா ஆறுன சாதத்தை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அந்த எண்ணெய் தனியாகவும் அந்த கருவேப்பிலை தனியாகவும் பிரிஞ்சு வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இதில் வந்து நம்ம நல்லா ஆறுனதுக்கு பின்னாடி சாதமும் நல்லா ஆற வச்ச பின்னாடி சாதத்தை சேர்த்துக்கிற வேண்டியதான். சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை இருந்த இடமே தெரியாமல் நல்லாவே கலந்துரும். நீங்கள் சாப்பிடும் போதுமே எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. குழந்தைங்களுக்கு மெயினாக ரொம்ப பிடிக்கும். அந்த கருவேப்பிலையை அரைக்கும் போது வரமிளகாய் சேர்த்தோம் இல்லையா, அது குழந்தைங்களுக்கு காரம் சாப்பிட மாட்டாங்க. அப்படின்னா ரொம்ப கம்மியான அளவுகளை சேர்த்துக்குங்க. பெரியவங்களுக்கு செய்யுங்கன்னா வரமிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். அந்த லெமனோட டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ரெசிபியை பார்க்கலாம். 2 பேருக்கு செய்கிற அளவு தான் எல்லா சாதமும் செஞ்சுருக்கிறேன். அதே மாதிரி மீடியம் சைஸில் வந்து ஒரு பீட்ரூட் எடுத்துக்க. இது 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இதையுமே வந்து கட் பண்ணி சேர்க்காம இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கிறேன். குழந்தைங்க வந்து தனியாக எடுத்து வைக்காமல் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு, உளுந்து 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். வரமிளகா ஒரு 1 பிச்சு போட்டுட்டு காஞ்ச கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி துருவி வச்சுருந்த பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து தண்ணியெல்லாம் சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். இதுவுமே ரொம்ப கொலைய வேக விடாமல் இந்த அளவுக்கு லைட்டாக வந்து கிறிஸ்பினஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். லைட்டாக மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 முட்டை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் அந்த தண்ணி வைக்கிறதுக்கு. அதில் இருக்கிற சத்தும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே நல்லா கரெக்டாக வரும். முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு முட்டை பொரியல் மாதிரி நல்லா எல்லாமே கலந்து வந்ததுக்கு பின்னாடி சாதம் சேர்த்துக்கலாம். இது வந்து சாதம் சேர்க்காம வெறும் இந்த பீட்ரூட்டை மட்டும் சாப்பிடும்போது, பீட்ரூட் பொரியலாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம ஏதாவது குழம்பு வச்சு இந்த பீட்ரூட்டை வந்து பொரியல் மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். அதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் சாதம் சேர்த்துக்கலாம். நான் இந்த சாதம் எதுலேயுமே பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா இதெல்லாம் ஈஸியான ரெசிப்பியை காமிக்கணுன்றனால தான் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் உரிக்கிறதுக்கெலாம் டைம் இருக்காது இல்லையா, லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் செய்கிற மாதிரியான ரெசிப்பியை தான் நான் இன்றைக்கி காமிச்சிருக்கிறேன். முக்கியமாக இதை பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சாதம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். முட்டை சேர்க்காமல் செய்கிறோம் அப்படின்னா இதில் நீங்கள் தேங்காய் பூ கூட சேர்த்து செய்யலாம். அவ்வளோதான். இந்த பீட்ரூட் அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் சேர்த்த பின்னாடி இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்த எல்லா ரெசிபியுமே ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. இதே மாதிரி நிறைய ஈஸியான ரெசிபி நம்ம சேனலில் வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.